மீன ராசிக்கு கடன் இருக்கும். இந்த கடனால மனம் சஞ்சலப்படும். பட் ஆனா என்ன பண்ணும், அந்த கடன் இவங்களை பாதிக்காது. இந்த கடன் இவங்க ஏன்னா இவங்களுக்கு உண்மையான பொருட்களின் மீது கடன் வாங்குதல் அப்படின்னு அது போனாலும் போனா போதும், என்ன அதனால எந்த பிரச்சனையும் இல்லையா. அதனால அவங்க என்ன ஒண்ணு மனசை போட்டு வருட்டிக்குவாங்க, என்ன விட்டு போகுது. ஏன்னா அதன் மீது உள்ள காதல், அதன் மீது உள்ள பற்று, பொருட்களின் மீது அதிகமாக பற்று. அப்ப தங்கத்தின் மீது அதீத மோகம், சொத்துக்களின் மீது அதீத காதல், அப்ப பணத்தின் மீது பேராசை அப்படின்னு கூட சொல்லுங்க. சார் பணத்தை பார்த்து ஆசைப்படாதவங்க யாராவது உண்டா அப்படின்னா அது இருக்கும். இங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ன்றது உண்மையான கருத்து. அந்த அமைதி பொறுமை இவங்க கிட்ட இல்லாம கொஞ்சம் இருக்கிறதுனால, விரைவா நடக்கணும்னு நினைக்கிறதுனால இவங்க பொருட்களை இழக்க வேண்டியிருக்கும், இவர்களுடைய உடைமைகளை இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு பேர். நம்பிக்கை துரோகம் இவர்களுக்கு நடக்கும். ஆமா, ஒருத்தர் மேல அதீத நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். எந்த விஷயத்தையுமே செக் பண்ணல, ஃபுல் கான்பிடென்ட் அவர் மேல வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் நாம் பாதிக்கப்படுவோம் அப்படின்றது உண்மையான. ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு புதனாக இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம டச் பண்ண போறோம். கேம் சேஞ்சர் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். 12 ராசிக்கும் கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம டச் பண்ண போறோம். ஏன்னா ஆழமா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போனோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பற்றாது. அதனால முக்கியமான ஒரு தொகுப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை எடுத்துக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்து வரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் ஆன்மீக செய்திகளை நிறைய கொண்டு வரணும்ன்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க. இந்த சேனலை மேலும் மேலும் பார்த்து எங்களுக்கு உண்டான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க 12 வீடியோக்களுக்கும் ருணம், ரோகம், சத்ரு பாவகத்தை பத்தி எளிய விளக்கங்களோடு இன்றைய வீடியோ நம்ம பார்க்கலாம். அன்பிற்கினிய எனதருமை மீன ராசி அன்பர்கள், ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை பத்தி நம்ம சில சர்ச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மனிதனுக்கு கடன் எப்படி உருவாகிறது, அதுவும் மீன ராசிக்கு கடன் வருது அப்படின்னா எப்படிப்பட்ட கடன் வரும் அப்படின்னா பெரிய பாதிப்பான கடன் வராது. மீன ராசிக்கு கடன் இருக்கும். இந்த கடனால மனம் சஞ்சலப்படும். பட் ஆனா என்ன பண்ணும், அந்த கடன் இவங்களை பாதிக்காது. அந்த கடன் இவங்க ஏன்னா இவங்களுக்கு உண்மையான பொருட்களின் மீது கடன் வாங்குதல் அப்படின்னு பேர். அது போனாலும் போனா போதும், என்ன அதனால எந்த பிரச்சனையும் இல்லையா. அதனால அவங்க என்ன ஒண்ணு மனசை போட்டு வருட்டிக்குவாங்க, என்ன விட்டு போகுது. ஏன்னா அதன் மீது உள்ள காதல், அதன் மீது உள்ள பற்று, பொருட்களின் மீது அதிகமாக பற்று. அப்ப தங்கத்தின் மீது அதீத மோகம், சொத்துக்களின் மீது அதீத காதல், அப்ப பணத்தின் மீது பேராசை அப்படின்னு கூட சொன்னேன். சார் பணத்தை பார்த்து ஆசைப்படாதவங்க யாராவது உண்டா அப்படின்னா அது இருக்கும். இங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ன்றது உண்மையான கருத்து. பணத்தின் மீது அதீத மோகம். ஆமா, இவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா லேக்ஸ் கணக்குல தான் சம்பாதிச்சாகணும். இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் பிசினஸ், 5 பைசா பிசினஸ், இந்த சிறுக சிறுக சேர்க்கறது அப்படிலாம் இல்லாம இவங்களுடைய திட்டங்களே பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு திட்டங்களாக இருக்கும். எளிமையாக சம்பாதிக்க தெரிந்தவர்கள், ஆமா, சீக்கிரமா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனா இவங்களுக்கு நடக்கிறது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஸ்லோவா தான் நடக்கும், பொறுமையா தான் நடக்கும், காலம் கடந்து தான் நடக்கும். அப்ப அந்த காலம் கடந்து வரைக்கும் இவங்க அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். அந்த அமைதி பொறுமை இவங்க கிட்ட இல்லாம கொஞ்சம் இருக்கிறதுனால, விரைவா நடக்கணும்னு நினைக்கிறதுனால இவங்க பொருட்களை இழக்க வேண்டியிருக்கும், இவர்களுடைய உடைமைகளை இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு பேர். நம்பிக்கை துரோகம் இவர்களுக்கு நடக்கும். ஆமா,
ஒருத்தர் மேல அதீத நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். எந்த விஷயத்தையுமே செக் பண்ணல, ஃபுல் கான்பிடென்ட் அவர் மேல வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் நாம் பாதிக்கப்படுவோம் அப்படின்றது உண்மையான. ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு புதனாக இருக்குது. உங்களுக்கு கூட கூட்டாளிக்கு 2 மனசா இருக்கும். எந்த நேரம் நீங்க அசந்துருவீங்க, எந்த நேரம் உங்களுக்கு காலம் வரலாம் தான் நினைச்சுட்டே இருப்பா. அந்த மாதிரி கூட்டாளிகளோடு கூட்டு சேரக்கூடாது. யாரு நல்லவாளா கெட்டவாளா, அவளுடைய பேக்ரவுண்ட் என்ன, பின்புலம் என்ன, அவளுடைய வலிமை என்ன, தரம் என்ன, தராதரம் என்ன, இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு எளிமையா நீங்க கண்டுபிடிச்சு. பட் சில இடத்துல அதீத நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்துகளை தரும் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றது. கௌரவ கடன் ஏற்படும் சார். மீன ராசிக்கு எப்படி கடன் வரும்னா, கௌரவ, ஒரு வீடு இருந்தா கௌரவம், வண்டி இருந்தா கௌரவம், அப்ப நகை இருந்தா கௌரவம். எதெல்லாம் நம்ம இந்த சமுதாயத்துல இப்படிலாம் இருந்தா நம்மளுக்கு கௌரவம் கிடைக்கும்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களோ அந்த கௌரவ கடன். அப்ப வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கி வீடு கட்டுறது, அப்ப கடன் வாங்கி தங்கம் வாங்குறது, அப்ப கடன் வாங்கி வாகனம் வாங்குறது, வாகனத்து மேல கடன் வாங்குறது, இது எல்லாம் உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். இதுல எந்த கௌரவ கடன் அப்படின்னு பேரு. சமுதாயத்துல நம்மள எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்து, இவரு நம்மளை பாக்குறாரு, இவர் அண்ணா நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களாம் முன்னேறிட்டாங்க, அவங்களாம் வீடு கட்டிட்டாங்க, அவங்களாம் இடம் வாங்கிட்டாங்க, அவங்களாம் பங்களா கட்டிட்டாங்க. அதே காலகட்டத்துல அதீத ஆசை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு வீடு கட்ட முடியறதுக்குள்ளே இன்னொரு இடம் பாக்குறது, இன்னொரு பில்டிங் மேல கட்டணும்னு நினைக்கிறது, வெறும் கைகளால் முழம் போடுவது, இந்த விஷயங்கள் எல்லாம் இங்க நடந்துட்டே இருக்கும். இதனாலே என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்களை இழப்பீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம். முன்னாடி ஏதாவது சொத்து வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கடைசியா அதை வித்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நேர் பண்ற மாதிரி நடந்துருக்கும். ஆனால் இழந்தாலும் அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லை. நம்ம மீனராசிக்கு பெரிய பாதிப்புகள் எல்லாம் தராது. நம்ம கடன் எல்லாம் பெரிய போக்கஸ் பண்ணிடாது. ஆமா, அது என்ன சொல்லுவா, ஏதோ இழுக்கிற வந்தா மழை போனா அப்படின்ற மாதிரி விஷயங்களாகத்தான் அது போயிடும். வந்தா அதிர்ஷ்டம், வரலன்னா ஓகே இருக்கிறது சரியாகிடும் அப்படின்ற மாதிரி சூழல்கள்லாம் உருவாகிடும். நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நண்பர்களிடமும் சில சந்தேக குணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு. சர்ச்சிங் அவங்களை பற்றி அடுத்தடுத்து புரிதல் இருந்துட்டே இருக்கணும். அதனால எல்லாரும் வெள்ளாந்தியா நம்புறது தப்பு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அப்படின்னு பேரு. கணக்கு வழக்குகளை சரியாக வைத்திருங்கள். என்ன பண்றோம், என்ன செலவு பண்றோம், எவ்வளவு வாங்குறோம், எவ்வளவு கொடுக்குறோன்றத எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். அப்ப எழுதாத கணக்கு அழுதாலும் தீராதுன்ற மாதிரி, யாருக்காவது நீங்க கையில கொடுக்குறீங்க, எதுவுமே கணக்கு வழக்கு இல்லாத கொடுக்குறீங்க, எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாம கொடுக்குறீங்க, அது அடையாளமே இல்லாம கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப வராது. பணத்தை நீங்க ஏமாந்துதான் போகணும். இப்படி எல்லாம் தான் உங்களுக்கு கடன் வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கு. தந்தை வழி உறவுகளிடம் கடன் ஏற்படும். மாமனார் வழியில கடன் ஏற்படும். திடீர்னு சம்பாஷினே இருப்பீங்க, மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக், உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப மருத்துவத்தால் கடன் ஏற்படும். இதெல்லாம் நடக்கும். அப்ப நிறைய உதிரிகளாக செலவு, 500, 1000 இதெல்லாம் கணக்கு இல்லாம செலவு பண்றதுனால உங்களுக்கு மாசத்துல அதுவே பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணும். அதெல்லாம் நீங்க குறைக்கிறது நல்லது. பட் இந்த கடன்ல இருந்து நீங்க காமந்து பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருங்கடனாக வரக்கூடாது, நம்மளுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும், நல்ல இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு அறிவாற்றலை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எப்பயுமே வீரபத்ர சுவாமிகளுக்கு மனதார வணங்குவது நல்லது. வீரபத்ர சுவாமிகள், அது சிவாலயத்தை வணங்குறது நல்லது. மகாமகம் நீங்க கும்பகோணம் போயிட்டீங்க அப்படின்னா அந்த குளத்து பக்கத்துல வீரபத்ர சுவாமிகள் இருக்கார். அங்க போயிட்டு அவருக்கு உண்டான என்ன பரிபாலன பூஜையோ அந்த பரிபாலன பூஜையினுடைய முறையை அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தை கேட்டா சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய வழிபாடு முறைகளை நீங்க பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கிரெடிட் காணாமல் போகும்ன்றது உண்மையான கருத்து. மேற்கோள் காட்டுக, அனைவரும் பயன்பெறுக. வாழ்க 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 வாழ்க.